அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அலக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீ ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்ய வேண்டும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்போது அவன் சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்தவன் போன ஆனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருத்தான். அல்லேலூயா. கவனிங்க, இயேசு கிறிஸ்து அவர் தமது 3 வருஷம் ஊழிய காலங்களிலே அநேக பிசாசுகளை துரத்தினார், அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். இங்கு ஒரு பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஒரு மகனுக்காக ஒரு தகப்பன் என்ன பண்ணுறாரு, இயேசுவுக்கிட்ட உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு, கேட்குறார். இயேசுவே என் பிள்ளைக்கு இந்த பிசாசு பிடித்து அவனை தண்ணீரில் தள்ளுது, தீயில தள்ளுது, இவன் செத்தவன் போல என்ன பண்ணுறான் ஆயிடுறான், இவனுக்கு இதை துரத்தி விட என்ன பண்ணுங்க, எனக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, இயேசுக்கிட்ட கேட்குறார். இயேசு உடனே என்ன சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். இயேசு உடனே அவனை பார்த்து கேட்குறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அப்போது இவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் உன்னை விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ள என்ன இருக்குது, அவிசுவாசம் இருக்குது. இந்த அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார் பாருங்க. உடனே இயேசு அவனுடைய அவிசுவாசத்தை நீக்கி அவனுக்கு என்ன பண்ணுறாரு, உதவி செய்து அவன் பிள்ளைய பிடித்திருந்த அந்த பிசாசின் பிடியிலிருந்து அவனை விடுதலையாக்கி அந்த பிள்ளைக்கு சுகமுள்ளவனாய் கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒப்புவித்தார். இதுதான் இந்த இடத்துல பாருங்க, இயேசு அந்த தகப்பன் மனதிறங்கி கேட்குறான். ஆண்டவர் 2 முறை கேட்குறான், ஆண்டவரே என் பிள்ளைக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க. மீண்டும் கேட்குறான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்ய வேண்டும் என்று கேட்குறான். பிரியமானவர்களே, நம்முடைய இயேசு உதவி செய்கிறவர். பக்கத்து சொல்லுங்க, நம்முடைய இயேசு உதவி செய்கிறவர், ஹெல்ப் பண்ணுகிறவர். நம்மளால முடியாததெல்லாம் அவர் நமக்காக நம்முடைய பட்சத்தில் இருந்து என்ன பண்ணுவார், செய்வாருங்க. இந்த வேளையில் அவர் செய்கிற உதவியை வேற யாருமே செய்ய முடியாது, அவர் ஒருத்தர் தான் செய்ய முடியும். வேற யாருமே என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. உதவி என்று சொல்லி போகும்போது மக்கள்கள் சில பேர் உதவி செய்வாங்க, சில பேர் உதவி செய்யாத தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் இயேசுகிட்ட உதவின்னு போயிட்டா, எப்பேற்பட்ட உதவி என்று போனாலும் அவர் தள்ளவே மாட்டார். என்னிடத்தில் வருகிறவனை நான் என்ன பண்ண மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன், அவனுக்கு நிச்சயமாய் நான் என்ன பண்ணுவேன், உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த இயேசுவை நோக்கி உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட உதவி வேண்டுமானாலும் அவரிடத்தில் வரும்போது
நிச்சயமாக சொல்கிறேன், அவர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டார். நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் வந்து அவங்ககிட்ட உதவி கேட்குறான். உதவி கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசிக்கணும்ப்பா. நான் உதவி செய்யணும்னா நீ என்ன பண்ணு, என்னை நம்பணும், என்னை முழுசாக விசுவாசிக்கணும். நீ முழுசாக விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நான் என்ன பண்ணுவேன், உனக்கு செய்வேன். இந்த கால வேளையில் நான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட உதவியேண்டு வர்றீங்களா? ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன கேட்குறதுமாப்பா, நான் உனக்கு அது உதவி செய்வேன்னு நம்பிக்கை இருக்குதா? நான் இதை செய்ய முடியும்னு உன்னால் விசுவாசிக்க முடியுதா? அப்படின்னா நிச்சயமாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இவன் ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசிக்கிற ஆண்டவரை எனக்குள்ள கொஞ்சம் அவிசுவாசம் இருக்குதுன்னு ஒத்துக்கிறான். சொல்லுங்கள், விசுவாசிக்கிற ஆண்டவரை பாருங்கள். முதல்ல வந்து இவன் விசுவாசிக்கிறதுனால தான் தேவன்கிட்ட கூட்டு வந்தான். டாக்டரை நம்புறதுனால தான் டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் நம்பலைன்னா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, டாக்டர்கிட்ட போகவே மாட்டாங்க. யாருக்கிட்ட உதவி கேட்க போகிறோன்னு வச்சுக்கிறீங்களேன், அவங்கள நம்புறதுனால தான் அவங்கள போய் நம்ம உதவி கேட்க போகிறோம். யாரும் நம்பலைன்னா ஒருவர்கிட்ட உதவி கேட்கவே. அப்போ பாருங்கள், இவன் நம்புகிறான், இவன் விசுவாசிக்கிறான். அதனால தான் என்ன பண்ணுறான், இவன் தேவன்கிட்ட போய் உதவியை போய் கேட்குறான். ஆண்டவர் சொல்ல விசுவாசிக்கணும் ஆகும். அப்போ விசுவாசிக்கிறான். ஆனால் இவனுக்கு கொஞ்சம் அவிசுவாசமும் இருக்குது, கொஞ்சம் நம்பிக்கையும் இருக்குது, கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத தனமும் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட நிலையில் இருக்க முடியும். முழுசாக நம்பாமல் ஒரு முக்கால் பகுதியை நம்புவான், கொஞ்சம் குறைமா முக்கால் பகுதியை என்ன பண்ணுவான், நம்புவான். கொஞ்சம் ஒருக்குள்ள ஒரு அவிசுவாசம், இது நடக்குமா, போய் கேட்குறமே, கொடுப்பாங்களா, போய் கேட்குறமே, இது ஆகுமா அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சந்தேகம், எங்கேயோ ஒரு இடத்துல இவனுக்குள்ள மூளையில் என்ன இருக்குங்க, இது நடக்குமா நடக்காதா, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இருக்குது பாருங்கள். ஒரு எதிர்மறையான ஒரு காரியம் இருக்குது பாருங்கள், அதுதான் அவிசுவாசம். அந்த சந்தேகம், டவுட் இருக்குது பாருங்கள், அதுதான் அவிசுவாசம். சில நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, முழுசாக நம்பணும். சொல்லுங்கள், முழுசாக. ஆபிரகாமை குறித்து சொல்லுது, அவன் முழு நிச்சயமாய் நம்பி. சொல்லுங்கள், அவன் முழு நிச்சயமாய் நம்பி. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், தேவன் மேலே முழுசாக நம்பிக்கையோடு கூட வரணும். இவனுக்கு அவிசுவாசமாக இருந்துச்சு. எதனால் அவிசுவாசம் இருந்துச்சு? முதல் சீஷர்கிட்ட எடுத்துன்னு போனான் நம்பி. சீஷர்களை செஞ்சிருவாங்க அப்படின்னு போனான் பாருங்க. சீஷர்களால் என்ன பண்ண முடியல, இந்த பிசாசை துரத்த முடியல. அவன் சீஷர்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் போனான். சீஷர்கள் மேலே துரத்த முடியாத போனோன்னு இவனுக்குள்ள ஒரு அவிசுவாசம் வந்துச்சு. சரி, அடுத்தது இயேசுகிட்ட போகிறோம், அவரும் துரத்த முடியாத போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏற்கனவே இருந்த ஒரு அட்டம்ப்ட், ஏற்கனவே இருந்த ஒரு என்னதுங்க, ஒரு அட்டம்ப்ட் பண்ணான் பாருங்க, ஒரு கணம் போனான் பாருங்க, கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால் இதுவும் ஃபெயில் ஆகிடணுமோ அவனுக்குள்ளே என்ன பண்ணுது, நான் சொல்கிறேங்க, ஒருவேளை மனுஷர்கிட்ட போகும்போது அது முடியாமல் போகும், தேவன்கிட்ட போனால் அது முடியாதது எதுவுமே கிடையாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ இவனுக்குள்ள விசுவாசமும் இருக்குது. இயேசுகிட்ட வந்ததுனால விசுவாசம் இருக்குது. சீசர்கிட்ட முடியாததுனால கொஞ்சம் அவிசுவாசமாக என்ன பண்ணுது இவனுக்குள்ள இருக்குது. இப்போ இயேசு என்ன பண்ணோம், இவனை முழுசாக விசுவாசிக்க வச்சு இவனை என்ன பண்ணோம், இந்த பிசாசை துரத்தணும், இவன் அவிசுவாசத்தை நீக்கணும். அப்போ இயேசு என்ன பண்ண, எப்போ ஒரு மனுஷனுக்கு அவிசுவாசம் நீங்கும் அப்படின்னா, எப்போ தேவ வார்த்தையை கேட்குறானோ அவன் வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்கும், அவிசுவாசம் நீங்கும். இயேசுக்கிட்ட வந்து நின்னான் பாருங்க, இயேசு சொல்கிறதெல்லாம் கேட்டுனே இருந்தான் பாருங்க. இப்போ வந்து இவனுக்குள்ளே என்ன வந்துச்சுங்க, அவிசுவாசம் போய் இவனுக்குள்ளே விசுவாசம் வந்துடுச்சு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு அவன்கிட்ட பேசினார் பாருங்க, எப்பா இதை விசுவாசிக்கிறியா, விசுவாசிக்கணும் உன்னால் ஆகும் அப்படின்னு சொல்லி இயேசுக்கிட்ட கொஞ்சம் கலந்துரையாடனா. இயேசு பேசுகிறார், இவன் பேசுகிறான், இயேசு பேசுகிறான், இவன் பேசுகிறான். பேச 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 இன்னையா உண்டாகுது அப்படின்னா, கொஞ்சம் நெஞ்ச இருந்த அவிசுவாசமும் இவனுக்கு நீங்கிடுச்சு பாருங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. இந்த காலை வேலையில் சொல்கிறோம் பாருங்க, எப்பெல்லாம் இந்த ஸ்தலத்துக்கு வரீங்களோ, இந்த வேதத்தை திறந்து பார்க்குறீங்களோ,
இந்த வசனத்தை கேட்குறீங்களோ, இந்த வசனத்தை நீங்கள் படிக்கிறீங்களோ, இந்த வசனத்தை கேட்குறீங்களோ, இந்த வசனத்தை படிக்கிறீங்களோ, நான் சொல்கிறேன், அப்போல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் நெஞ்சமாக இருக்கிற இந்த அவிசுவாசம், கொஞ்சம் நெஞ்சமாக இருக்கிற இந்த எதிர்மறையான காரியங்கள், கொஞ்சம் நெஞ்சம் இருக்க சந்தேகம் உங்கள் வாழ்க்கையை விட்டு ஓடி போயிடும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண, வேதத்தை படிக்கணும், வேதத்தை கேட்கணும், வேதத்தை படிக்க, இயேசுக்கிட்ட பேச, இயேசுக்கிட்ட வார்த்தையை கேட்க கேட்க இன்னையா உண்டாகும். நான் சொல்கிறேன் பாருங்க, விசுவாசம் என்ன பண்ணுவீங்க, ஆபிரகாமை போல இருப்பீங்க, விசுவாசத்தில் வல்லவராக ஆவீங்க, முழு நிச்சயமாய் நம்புவீங்க, அவிசுவாசிக்க மாட்டீங்க, சந்தேகப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்க மாட்டீங்க, சாத்தான் சொல்றதை கேட்க மாட்டீங்க, உலகம் சொல்றதை கேட்க மாட்டீங்க. தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்க, தேவனால் எல்லாம். பாருங்க, இயேசு அடிக்கடி சொல்லுவார், எங்க மரியாதை பார்த்து சொன்னா, தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்க, ஆணின் துணை இல்லாம பெண்ணுக்கு என்ன பண்ண முடியும், தேவனால் ஒரு பிள்ளைய கொடுக்க முடியும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், எப்பெல்லாம் நீங்கள் வசனத்தை கேட்குறீங்களோ, இயேசுவோட பேசுகிறீங்களோ, நான் சொல்கிறேன், நிச்சயமாக உங்களுக்கு அவிசுவாசம் நீங்கிடும், விசுவாசம் வந்துடும். ஒருவேளை உங்களால் என்ன பண்ண முடியல, விசுவாசிக்க முடியலையா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, இந்த சந்தேகத்தை நீக்கி போடுங்க ஆண்டவரே, இந்த டவுட்டெல்லாம் என் வாழ்க்கையில் எடுத்து போடுங்க ஆண்டவரே, அப்பா அவன் முழு நிச்சயமாய் நம்புவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு இந்த தகப்பனை போல நீங்களும் இயேசுகிட்ட கேட்டீங்கன்னா, அவர் சொல்றார், என் நாமத்தினால கேட்டா உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாய் தருவேன். இருந்தா ஒரு ஆமென். சில நேரத்தில் இந்த கொஞ்சம் ஒட்டி இருக்கிற இந்த மதியினம் மாதிரி, இந்த அவிசுவாசம் கொஞ்சம் ஒட்டி இருக்கிற ஒரு மதியினம் மாதிரி, இது ஒட்டிருந்துச்சுன்னா இதை நீக்கினா தான் என்ன பண்ண முடியும், நம்ம தேவனுடைய காரியங்களை, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியும். இது எப்படி நீங்கும் அப்படின்னா, எப்பெல்லாம் தேவனுடைய வசனத்தை கேட்க வரமோ அப்பெல்லாம் இந்த மதியினம், இந்த அவிசுவாசம், இந்த சந்தேகம் என்ற பிசாசு, இந்த பயம் என்ற காரியம், இது நடக்காது முடியாது அப்படின்னு சொல்லி சில பேர் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, நேர்மறையாக பேச மாட்டாங்க. எது எடுத்தாலும் சில பேர் சொல்லுவாங்க, ஏய் நீ வாயை திறக்காத, நீ வாயை திறந்தாலே எதுவும் நடக்காது, வாயை மூடு வாயை மூடுன்னு சில பேர் சொல்லுவாங்க. நீ எப்போ பேசினாலும் நல்ல வார்த்தையே பேச மாட்டேன், எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவேன், பாசிட்டிவாகவே பேச மாட்டேன், எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசுவேன், எப்போ பார்த்தாலும் சாபமாக பேசுவேன், எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவேன், பயத்தை கிளப்பி விட்டு நீ பேசாத அப்படின்வாங்க சில பேர். ஏன்னா சில பேர் வாயை திறந்தா வச்சுங்க நல்ல வார்த்தையே வராது, என்னத்தான் கிடைக்கும். அதனால தான் சில பேர் கோயிலுக்கே வர்றது கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லாத தினம், நம்பிக்கை இல்லாத தனம், அவிசுவாசம், மதியினம். வேதம் சொல்லுது, அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு எதுவும் சுத்தம் இரவே இராது. நான் சொல்கிறேன் பாருங்க, எப்பெல்லாம் நீ இயேசுக்கிட்ட ஆண்டவரே இந்த காரியத்துக்கு ஆண்டவரே என்னால் விசுவாசிக்க முடியல, ஆண்டவரே இந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த அவிசுவாசம் தடையாக இருக்குது, இந்த சந்தேகம் தடையாக இருக்குது, என் வாழ்க்கையில் இந்த சந்தேகத்தையும் அவிசுவாசத்தை எடுத்து போட்டு முழுசாவுமே நம்புவதற்கு, இந்த காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு பாரு. இந்த தகப்பனை போல நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். அன்றைக்கே அவன் அந்த அற்புதத்தை பார்த்தான், அவன் பிள்ளை சுகமானதை பார்த்தான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்களும் பாருங்க, அன்றைக்கே ஒரு அற்புதத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ இயேசுகிட்ட யார் உதவி, வெக்கப்படாதீங்க. சில பேர் அவங்களுக்கு அவிசுவாசம் இருக்குதுன்னு சொன்னாலும், இல்லை யாருக்கு பார்த்து கேட்குறீங்க, நம்பலன்னு யாரை பார்த்து கேட்குறீங்க, விசுவாசிக்கலன்னு யாரை பார்த்து சொல்கிறீங்க, சந்தேகப்படுறீங்க. என்ன மாதிரி யாரும் கடவுளை நம்ப மாட்டான் தெரியுமா, என்ன மாதிரி யாரும் விசுவாசிக்க மாட்டான் தெரியுமா. இவங்களுக்கு விசுவாசம் இருக்குதான்னு கேட்டால் போதும் உருன்னு வந்துடும். சரிங்க விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறீங்க, என்ன ஆச்சு இவ்வளோ நாள், எப்படி அப்படின்னா, கொஞ்சம் ஜபம் பண்ணல, கொஞ்சம் கோயிலுக்கு போகல. இல்லைங்க ரொம்பமே ஜபம் பண்ணல, ரொம்பமே கோயிலுக்கு போகல. ஹலோ, எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் எதை தரமா காட்டுது, ஓடோடி வரமே கோயிலுக்கு, ஓடோடி ஜபத்துக்கு வரமே, ஓடோடி வேதத்தை படிக்கிறமே, ஆராதிக்கிறமே, இதெல்லாம் எதை காட்ட தருமா,
விசுவாசத்தை காட்டுது. தேவனிடத்தில் வரும்போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் கொஞ்சம் நெஞ்சம் என்ன இருக்குதுங்க? அவிசுவாசம் இருக்குது. ஆனால் இந்த வசனத்தை கேட்க கேட்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த அவிசுவாசம் நீங்கி நீங்கள் தேவனிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற அந்த விசுவாசத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிச்சயமாக பெறுவீர்கள். ஏன்னா வேதம் சொல்லுது, விசுவாசத்தை துவக்கிறவர் அவர் தான், உனக்கு முடிக்கவும் செய்வார். சொல்லுங்க, துவக்கிறவர் என்ன பண்ணுவார்? உனக்கு விசுவாசத்தை முடிக்கவும் செய்வார். அதனால் எந்த விஷயத்தில் அவிசுவாசம் இருக்குது, சந்தேகம் இருக்குது, வெக்கப்படாத. ஒரு வேளை பாருங்கள், நான் சில நேரத்தில் ஒரு பலவீனம் வந்துடுச்சு, ஒரு வியாதி வந்துடுச்சு, நம்ம வெக்கப்பட்டுனா இருக்க முடியும்? உடனே என்ன பண்ணுறோம்? டாக்டர்கிட்ட போய் வெக்கப்படாமல் போய் அந்த வியாதியை சொல்லி இதை சொல்லி என்ன பண்ணுறான்? பரிகாரத்தை தேடிக்கொள்கிறோம்ல. அதே மாதிரி தான் சந்தேகமும் அப்படி தான், அவிசுவாசமும் அப்படி தான். அவர்கிட்ட சொல்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அவர்கிட்ட சொல்லு, அவர்கிட்ட வார்த்தையை கேளு. நிச்சயம் நான் சொல்கிறேன், உனக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் நெஞ்சே இருக்கிற சந்தேகம் போய் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு விசுவாசம், அதிசயத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் உனக்கு என்ன பண்ணுவார்? தருவார். சில பேருக்கு இவ்வளோ பெரிய வேலை கிடைக்குமா, எனக்கு இவ்வளோ பெரிய படிப்பு என்னால் படிக்க முடியுமா, இவ்வளோ பெரிய காரியத்தை என்னால் சாதிக்க முடியுமா, நான் பாஸ்டர் இன்னும் பாட்டு பாடுறாரு, நிலத்தை வாங்குவேன், வீடை கட்டுவேன்னு அவர் சும்மா சொல்கிறாருப்பா, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறாருப்பா. அதெல்லாம் நம்மளால் முடியாது. ஆக வேண்டிய காரியத்தை அங்கே பாருங்கப்பா. பயம் இவங்களுக்குள்ள. நான் சொல்கிறேங்க, என்ன சொல்லுவாங்க, இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. விசுவாசத்துக்கும் பயம் இருக்காது. விசுவாசத்துக்கு என்ன இருக்காதுங்க? பயம் இருக்காது. விசுவாசம் எப்போதும் தைரியமாக இருக்கும். மிகுந்த பலனுக்கு எதுவான என்ன பண்ணாதீங்க, உங்கள் தைரியத்தை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, விடாதீங்க. விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? பயப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நம்ம பலத்தினால சாதிப்போன்னு சொல்கிறேன், தேவனாலே ஆகும். சொல்லுங்கள், தேவனாலே ஆகும். என் தேவனாலே என் பிள்ளைக்கு நல்லா கல்யாணம் பண்ணுவேன், கர்த்தராலே என் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவேன்? செய்ய வேண்டியதை செய்வேன், கர்த்தராலே படிக்க வைப்பேன், கர்த்தராலே என்ன பண்ணுவேன்? சொந்த வீட்டை வாங்குவேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பேச ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க. கர்த்தராலே, கர்த்தராலே இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். என்னால் இல்லை, கர்த்தராலே இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நான் செஞ்சிருவேன்னா அது ஆணவம், நான் செஞ்சிருவேன்னா அது என்னது? கர்வம். என்னால் இல்லைப்பா, என்னை அழைச்ச தெய்வம், என்னை பலப்படுத்துகிற தெய்வம், எனக்கு உதவி செய்கிற தெய்வம், என்னை ஆதரிக்கிற தெய்வம், என்னை வழி நடத்துகிற தெய்வம், என்னை கடைசி வரை கூட இருக்கிற அந்த தெய்வத்தினாலே, அந்த இயேசுவினாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் சொல்கிறேங்க, இதுதாங்க ஆண்டவர்கிட்ட உதவின்னு போயிட்டா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? ஏசப்பா என்ன பண்ண மாட்டார்? என்னால் முடியாதுப்பா மனுஷன் சொல்லுவான், ஆனால் ஆண்டவர் சொல்ல மாட்டார். ரெண்டாவது ஒரு வசனத்தை பாருங்க, 1 சாமுவேல் 7 1 சாமுவேல் 12ஆம் வசனம் படிங்க யாராவது. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இந்த பிரகாரம் மைக்கில் படிக்கிட்டோம். இந்த பிரகாரம்
பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமல்ல பட்டணங்களுக்கும் இஸ்ரவேலுக்கு திரும்பி கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு விடுவித்து கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியாவுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த இடத்துல சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி, இவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி, இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த ஒரு தீர்க்கதரிசி. இப்போ இந்த இந்த இஸ்ரவேலருக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க, இந்த பெலிஸ்தர் எப்போதும் படையடிச்சு வருவாங்க. எப்போதும் என்ன பண்ண, பக்கத்து நாட்டுக்காரன் எப்போ பார்த்தாலும் படையெடுப்பான், எப்போ பார்த்தாலும் தொல்லை கொடுப்பான், எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவான், இவங்களதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், பெரும் பெரும் கூட்டமாக எடுத்து பகையெடுத்து என்ன பண்ண ஒன்றுக்கு வந்துனே இருப்பான். ஆனால் இந்த சாமுவேல் காலத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த பெலிஸ்தர் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் என்ன பண்ணாரு, இவங்களுக்கு உதவி செஞ்சாரு. அல்லேலூயா. அங்கே இயேசு உதவி செஞ்சாரு. இந்த இடத்துல தேவன் கர்த்தர் என்ன பண்ணாரு, உதவி செய்தார். யாருக்கு உதவி செய்தார்? இஸ்ரவேல் மக்களுக்கு உதவி செய்தார். யாருக்கிட்ட இருந்து உதவி செய்தாரு? அங்க பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கி உதவி செய்தாரு. இங்க சத்துருவின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி உதவி செய்தார். இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக எப்போதும் பெலிஸ்தர், எப்போது யாருங்க, பெலிஸ்தியர். கோலியாத்தம் எந்த வீரன்? அவன் பெலிஸ்தியனாகிய கோலியாத்து. யாருங்க கோலியாத்த? யாரு? பெலிஸ்தியன் தான். இவங்க எப்போதும் இஸ்ரவேலுக்கு எதிர்த்து நிற்பாங்க. அல்லேலூயா. இந்த பெலிஸ்தியர்னா யாருங்க சொல்லுங்க? யாரு பெலிஸ்தியர்? பாலஸ்தீனர் தான் பெலிஸ்தியர். என்னதுங்க? இஸ்ரவேலுக்கு பக்கத்து நாடு பாலஸ்தீனம் தான் என்னதுங்க, பெலிஸ்தியர். இந்த பெலிஸ்தியர் எப்போதும் இஸ்ரவேலுக்கு எதிர்த்தே என்ன பண்ணுவாங்க, நிற்பாங்க. எப்போதும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க, யுத்தம் பண்ணுவாங்க. அவங்க எப்போதும் என்ன பண்ணுவாங்க, படையெடுத்துக்கொண்டே இருப்பாங்க, எதையாவது ஒன்று பண்ணி கொண்டே இருப்பாங்க. இந்த காலங்கட்டம் இல்லைங்க, அந்த காலம் தொட்டு என்ன பண்ணுது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக இவர்கள் எப்போது என்ன பண்ணாங்க, நடந்து கொண்டே இருந்தாங்க. அப்போது சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணுறான், கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் பலிகளை செலுத்தி தேவனுக்கு என்ன பண்ணுறான், ஆராதனை செய்தான் பாருங்க. இப்போ பெலிஸ்தியர் அங்கிருந்து வராங்க. பெரிய இடி முழக்கங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் கட்டளையிடுறாரு. ஆமென். வசனம் வாசிங்க. 11 நினைக்கிறேன், வாசிங்க. 7. இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் 10. படிங்க படிங்க. சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகையில், சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாமுவேல் பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை பிடித்து அது கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணி கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். கவனிங்க, அந்த இடத்துல விசுவாசம், விசுவாசிக்கும் கூடுமானால் உனக்கு கூடுன்றார். இந்த இடத்துல உதவி செய்யறதுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, பலிகளை செலுத்து. சொல்லுங்க, என்ன பண்ணுங்க, பலிகளை செலுத்து. நான் சொல்றேன் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் எப்போது சத்துருவின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கி நமக்கு உதவி செய்வார்னா, நீ கர்த்தருக்கு என்ன பண்ணு, பலிகளை செலுத்து. பக்கத்து சொல்லுங்க, பலிகளை, சோத்திர பலிகளை செலுத்து, துதி பலிகளை செலுத்து, நன்றி பலிகளை செலுத்து. ஹல்லேலூயா. எப்போ நீ பலிகளை செலுத்த ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ துதி பலிகளை கர்த்தருக்கென்று செலுத்த ஆரம்பிக்கிறீங்களோ, கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உங்கள் வேண்டுதல் சத்தத்தை கேட்பாரு. பக்கம் சொல்லுங்க, வேண்டுதல் சத்தத்தை. நான் சொல்றேன் பாருங்க, கூடி வந்து தேவனை துதிக்கிற துதி, ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்திரம், நன்றி பலி,
தேவனுக்கு ஆராதனையாக, துதியாக, ஸ்தோத்திரமாக செலுத்தும் போது கர்த்தர் உன் வேண்டுதல் சத்தத்தை கேட்டு உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும், உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா வியாதிகளையும், எல்லா விதமான பெலிஸ்தியனாகிய பகைமைகளையும், போராட்டங்களையும், நிந்தைகளையும், எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உனக்காக என்ன பண்ணுவாரு? யுத்தம் பண்ணுவாரு. கர்த்தர் என்ன பண்ண, இந்த இடத்துல என்ன பண்ண? யுத்தம் பண்ணார். 11ஆம் வசனம் 10ஆம் வசனம் சொல்லுது, சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகையில் பெலிஸ்தரின் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை, கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை என்ன பண்றாரு? பெலிஸ்தர் மேல் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். இஸ்ரவேலுக்கு முன்பாக விழுந்து போனார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு முன்பாக என்ன பண்ணாங்க? பட்டு விழுந்தார்கள், விழுந்து போனார்கள். நான் சொல்றேன், எப்போ நீ துதி பலிகளை செலுத்துறியோ, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துறியோ, நன்றி பலிகளை செலுத்துறியோ, நான் சொல்றேன், அப்போ விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் உன் சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுவாரு? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உன் சத்துருக்கு விரோதமாக கர்த்தரே யுத்தம் பண்ணுவார், கர்த்தரே வழக்காடுவார், கர்த்தர் உனக்கு துணையாக எழுந்தருளுவார், எழுந்து உனக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வியாதிக்கு எதிராக, பிசாசுக்கு எதிராக, பொல்லாத மனுஷர்களுக்கு எதிராக, சத்துருவுக்கு எதிராக பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான தடைகள், பலவிதமான பிரச்சனைகள், இவற்றுக்கிலிருந்து ஒரு பெரிய விடுதலை, பெலிஸ்தியரிலிருந்து ஒரு விடுதலை வேணுமா? கர்த்தர் உனக்கு உதவி செய்ய தீவிரித்து வருகிறாரு. எப்போங்க? நீ துதி பலிகளை செலுத்து, ஆனந்த பலிகளை செலுத்து, தகன பலிகளை செலுத்து, நன்றி பலிகளை செலுத்து, ஸ்தோத்திர பலிகளை செலுத்து. தேவரீர் ஹல்லேலூயா, இயேசுவை எனக்கு பலியாய் தந்தபடியால் ஸ்தோத்திரம். அந்த பலியை நினைவு கூறு, அந்த பலிக்காக நன்றி செலுத்து, ஸ்தோத்திரம் பண்ணு, துதி, ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டு. நான் சொல்கிறேன் பாருங்க, கர்த்தர் நீ யுத்தம் பண்ண தேவையில்ல, கர்த்தர் என்ன பண்ணுவார்? பெலிஸ்தியனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யுத்தம் பண்ணும்போது சொல்லுங்க, அவர் யுத்தம் பண்ணும்போது ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியவே முடியாது. எல்லா சத்துருகளை கலங்கடிக்க செய்து, சொல்லுங்க, எல்லா சத்துருகளை கலங்கடிக்க செய்து உனக்கு முன்பாக விட செய்வார். நான் சொல்கிறேன், எல்லா எதிராளிகளும், எல்லா பொல்லாத சத்துருவும், சாத்தானும் சொல்கிறேன், இந்த காலை வேளையில் உனக்கு முன்பாக விழுந்து போவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ துதி பலிகளை, ஆனந்த பலிகளை, நன்றி பலிகளை கர்த்தருக்கு செலுத்து. கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவார்? சத்துருவின் போராட்டத்திலிருந்து, எல்லாம் எதிர்ப்பிலிருந்து, ஒருவேளை கடனாக இருக்கலாம், இல்லை வட்டி கட்டுறதா இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகளாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், எல்லா பெலிஸ்தியனுடைய ஆவிகளுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவாருங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்கிறான் பாருங்க சாமுவேல், இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார், இனியும் எங்களுக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இம்மட்டும் அப்புறம் பாருங்க, சாமுவேல் காலம் முழுக்க பெலிஸ்தியர் என்ன பண்ண முடியல? இவங்களை மேற்கொள்ளவே முடியல. சாமுவேல் காலமெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இவங்களுக்கு உதவி செய்தார். பெலிஸ்தியன் மேற்கொள்ளவில்லை, சத்துரு மேற்கொள்ள அவங்கள முடியவே இல்லை. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, நீ துதி பலிகளை செலுத்தி கொண்டே இருந்தான் ஒவ்வொரு நாளும் உனக்கு உதவி செய்வார். சத்துருகளை குறித்து பயப்பட தேவையில்ல, பொல்லாத மனுஷர்களை குறித்து பயப்பட தேவையில்ல. ஹல்லேலூயா. வியாதிகளை குறித்து, நோவுகளை குறித்து, எதை குறித்து நீ பயப்பட தேவையில்ல. கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி என்ன பண்ணுவார்? பெரிய கிருபையை என்ன பண்ணுவார்? தருவார். அவர் சொல்கிறாரு, சாமுவேல் காலத்தில் சத்ருவை மடங்கடிச்சு சத்ரு மேற்கொள்ளவே முடியல. எவ்வளோதான் என்னால் சத்ரு என்ன பண்ண முடியல? மேற்கொள்ள. நான் சொல்கிறேங்க, சத்ரு உன் மேலே மேற்கொள்ள விடாதபடி கடைசி வரை உனக்கு என்ன பண்ணுவார்? கூட துணையாக நிற்பார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. மனுஷ பலம் போதாதுங்க, தேவ பலம் தான் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. மனிதனால் கூடாதெல்லாம் தேவனால் என்ன பண்ணோம்?
கூடும். கர்த்தர் நிச்சயமா நீ எப்போ துதி பலிகளை ஆனந்த பலிகளை செலுத்துறியோ, நான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை கூடி வந்து ஆனந்த பலிகளையும் துதி பலிகளையும் நன்றி பலிகளையும் நீ கர்த்தரை நினைச்சு அவருடைய கல்வாரியை நினைச்சு சிலுவையை நினைச்சு நன்றி செலுத்தி துதித்தினா போதும் சொல்றாங்க. ஒரு சத்துருவும் உனக்கு முன்பாக நிற்க மாட்டான். ஒரு வியாதியும் உனக்கு முன்பாக நிற்காது. உனக்கு விரோதமா